Hey guys, welcome back to Logesh 100. If you are watching my channel for the first time, I am Logeshwaran, currently doing BTech CSE at LPU. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில். பட் என்னால் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லலாம் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அட்மிஷன் ரிலேட்டட் குவரிஸ் கேட்குறீங்க. ஆனால் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, எல்பியூ பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. நிறைய நானும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இன்னையிலேருந்து. நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி. ஆனால் இந்த வருஷம் வந்து நம்ம சிஎஸ்சி கோர் சிஎஸ்சி எடுக்கிறதா இல்லை ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் வித் சிஎஸ்சி எடுக்கிறதா இல்லை ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் மட்டுமே எடுக்கிறதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அஸ் அ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சிஎஸ்சி கோர் சிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை ஸ்பெஷலைசேஷன்ஸ் வித் சிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை நம்ம ஊர் காலேஜஸ்லாம் இருக்க மாதிரி பிடெக் ஏஐடிஎஸ், பிடெக் ஐடி, பிஸ்னஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் கோர்சஸ் இருக்கு. அந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், கோர் சிஎஸ்சி அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னாவே நிறைய பேருக்கு என்ன கோர்சஸ்ன்னு தெரியறது இல்லை. பேசிக்காக இந்த ஐடி ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு பேசிக்கான கோர்ஸ் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் தான் இருக்கும். கோடிங்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் இருக்கும். வெறும் கோடிங் மட்டுமே, ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் ரிலேட்டடாக போகிறது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இல்லை கொஞ்சம் கோட், கொஞ்சம் லாஜிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா அனாலிசிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கறது வந்து டேட்டா சயின்ஸ். அதுவே மெஷின் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு மெஷின் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு வந்து அல்காரிதம்ஸ் எழுதுறது, அது வந்து மெஷின் லேர்னிங். அதுவே கிளவுட் கம்ப்யூட்டிங்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து கோடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பேசிக்கான கோட்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த கிளவுட் சாஃப்ட்வேர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி இதை விஷயத்தை பற்றி தான் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோடு தான் இருக்கும். சைபர் செக்யூரிட்டியில் கோட் ரொம்பவே மினிமலாக இருக்கும். மோர் அபவுட் நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் பற்றி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் ஆஃப் சிஎஸ்சியும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இசிஇயோட ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். அடுத்து சாஃப்ட்வேர் மெத்தடாலஜிஸ் அண்ட் டெஸ்டிங், இந்த டெஸ்டிங் ரிலேட்டடானது இருக்கும். இதுக்கு வந்து கோடிங் ஓரளவு பேசிக் லெவல் இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ வந்து இப்போ பூமாக இருக்குது. ஏஐயில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து எப்படி ஏஐஸை வந்து உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து ஆல்ரெடி இருக்க ஏஐ டூல்ஸை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நம்ம பெட்டரான அவுட்புட் கொடுக்கறது, நிறைய பேர் பண்ணுற வேலையை ஏஐ வச்சு எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படின்னு படிக்கிறது. ஸோ ஏஐயில் 2 விஷயம் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தால் என்னெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லேயும் ஒரு 2 to 3 லாங்குவேஜஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. பைத்தன், ஜாவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா C++, இந்த மாதிரி ஒரு 2-3 லாங்குவேஜஸ் டெஃபினட்டாக கற்றுக் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேசிக்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக படிப்பீங்க. இந்த HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம். ஒவ்வொரு காலேஜஸில் இந்த அட்வான்ஸ் ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பார்ட்டையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நான் சொன்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சிலபஸில் வந்து கண்டென்ட்ஸ் இருக்கும். இது இல்லாமல் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பற்றி கற்றுப்பீங்க, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் பற்றின சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பற்றின சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஓடி, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸும் நிறைய இருக்கும். இதுதான் வந்து ஒரு கோர்ஸ் சிஎஸ்சியில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த சிலபஸ். இது இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் மேக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கூடவே இருக்கும். இதுதான் அந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்தவரை. இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் சிஎஸ்சி ஆர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆர் ஏஐடிஎஸ் இந்த மாதிரி எந்த கோர்ஸ் எடுத்தாலும் மேஜர்லி இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து உள்ளடக்கி தான் வரும். இப்போ நான் படிக்கிறது வந்து லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி. இது வந்து ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஐஐடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைனர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து இப்போ சிஎஸ்சி எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்மில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 to 10 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் எல்பியூல வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சாஃப்ட்வேர், மெத்தடாலஜிஸ் அண்ட் டெஸ்டிங், இந்த மாதிரி 7 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த 7ல் உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் வந்து நீங்க வந்து அந்த பேசிக்ஸ் ஆஃப் சிஎஸ்சி எல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி ஓகே எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டேட்டா சயின்ஸ் வந்து எனக்கான ஃபீல்டு மாதிரி தெரியுதுப்பா, இல்லை எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃபியூச்சர் அதில் தான் ஸ்கோப் அதிகம், அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை வெப் டெவலப்மெண்ட் படிச்சாதான் வேலை கிடைக்கும், வர கம்பெனிஸ்ல 90% ஆஃப் கம்பெனிஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் வெப் டெவலப்மெண்ட்டும் படிக்கலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் இல்லை படிச்சா கிளவுடு தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், இல்லை சைபர் செக்யூரிட்டி மேலே ஆர்வம் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கூட சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். கோர் சிஎஸ்சி எடுத்துட்டு செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷனையும் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிகினிங்லேயே வந்து பிடெக் சிஎஸ்சி வித் ஏஎம்எல், பிடெக் சிஎஸ்சி வித் ஏஏடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் சிஎஸ்சி வித் ஏஏ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech CSE with cyber security, BTech CSE with blockchain and cyber security, BTech CSE with full stack development with tie-up with Geeks for Geeks industry, Kalviyam industry, CompTIA, Futurance, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டர் ப்ரோக்ராம்ஸும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அந்த சிஎஸ்சி ப்ரோக்ராம் இருக்கும், அது இல்லாமல் ஐடி ப்ரோக்ராம் இருக்கும், அது இல்லாமல் இப்போ வந்து மேக்ஸிமம் ஆஃப் த காலேஜஸ்ல இந்த ஏஐடிஎஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ். அது இல்லாமல் ஏஐஎம்எல் ஆப்ஷன்ஸும் இருக்கும் ஒரு சில காலேஜஸ்ல, ஆர்டிஃபிஷியல் அண்ட் மெஷின் லேர்னிங். அது இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து ஒரே குட்டையில் உருண மட்டை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்தந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறும். என்னை பொறுத்த வரையிலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோர் சிஎஸ்சி போயிருங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் ஃபிக்ஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது மெஷின் லேர்னிங்கில், ஏஐயில், டேட்டா சயின்ஸில், எனக்கு வந்து அந்த ஃபீல்ட் தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு எனக்கு 12லேயே தெரியுது, 12th முடிச்சதுக்கப்புறமே அப்படின்னா ஃபீஸும் எனக்கு வந்து ஒரு பேரியர் இல்லை. ஏன்னா இப்போ வந்து டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் சிஎஸ்சிக்கும் இந்த ஸ்பெஷலைசேஷன் சிஎஸ்சிக்கும் வந்து ஒரு 1.5x டிஃபரன்ஸ் இருக்கும், ஃபீஸ் 1.5x ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஸ்பெஷலைசேஷன் சிஎஸ்சிஸ். பட் என்னமோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட்டாக தான் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும், அதில் தான் உட்காருவோம். மேபி கொஞ்சம் வந்து எக்ஸ்போஷர் டு பர்டிகுலர் ஃபீல்டு வந்து அதிகமாக கிடைக்கலாம் அந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் எடுக்கிறப்ப. இதுதான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். ஃபீஸ் வந்து எனக்கு இஷ்யூ கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் கூட எடுக்கலாம் உங்கள்கிட்ட கிளாரிட்டி கிளியராக இருந்தால். இல்லைன்னா கோர் சிஎஸ்சி எடுத்துட்டு அந்த 1 இயரில் நல்ல எல்லாத்த பற்றியும் ஒரு டீட்டெயில்டாக ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட மைனஸை கூட சூஸ் பண்ணலாம். அதுவே நம்ம தமிழ்நாடு காலேஜஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் போடுறப்ப இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலேஜில் இருக்க சிஎஸ் ரிலேட்டடான எல்லா கோர்ஸும் போட்டுருங்க. சிஎஸ்சியில் ஆரம்பிச்சு ஏஎம்எல், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிஎஸ்பிஎஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒன்றா தான் போய் நீங்கள் உட்கார போறீங்க. எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நம்ம ஸ்கில்லை வச்சு தான் பிளேஸ் ஆக போகிறோம். ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமாக போறீங்கன்னா இந்த ஆப்ஷன். அண்ட் ஒன் மோர் திங், கவுன்சிலிங் பற்றின கம்ப்ளீட் கைடன்ஸ் வீடியோஸும் என் சேனலில் போடலான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணப்போ சரி, நெக்ஸ்ட் இயர் வந்து என்னோட தம்பி பாப்பாங்கலாம் வந்து காலேஜ் சேர்றப்போ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். எனக்கு வந்து ஓரளவு நல்ல ஐடியா இருக்குது எப்படி நம்ம கவுன்சிலிங்கை வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்கை வந்து அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த காலேஜஸை வந்து ப்ரிஃபரன்ஸில் முன்னாடி போடணும், எந்தெந்த காலேஜஸ் எப்படி என்னங்கிற ஓரளவு டீட்டெயில்ஸ் தெரியும். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் பிளேஸும் ஆகிட்டாங்க. ஸோ அதை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி வீடியோஸ் போடுறேன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கோர் சிஎஸ்சிக்கும் ஸ்பெஷலைசேஷன் சிஎஸ்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எல்பியூவில் வந்து இந்த 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. கோர் சிஎஸ்சி எடுத்தீங்கன்னா செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்மில் வந்து உங்களுக்கு 7 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மைனர். அப்படி இல்லை அப்படின்னா பிகினிங்லேயே உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி டைப் ப்ரோக்ராம்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதோட வெப்சைட் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட்
உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ்ல வந்து கைடன்ஸ் வேணும், கவுன்சிலிங் வேணும், ஹெல்ப் வேணும், நார்த் இந்தியாவில் இருக்க டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷன் வேணும், எல்பியூல உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து ஃபில் பண்ணுங்க. அங்கேயே வந்து கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸும் கொடுத்துருப்பேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க நீங்க வந்து காலேஜ் சூஸ் பண்றதுல. அண்ட் எல்பியூல நீங்க அட்மிஷன் எடுக்கணும்னாலும் நீங்க அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரா டவுட்ஸ் இருக்கு, என்ன கோர்ஸ் சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் எல்பியூ ரிலேட்டட் குவரிஸ்க்கும் டிஎம் பண்ணுங்க. அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். இனிமேல் நிறைய வீடியோஸ் போட போறேன். வெறும் எல்பியூவோட மட்டும் நான் இல்லாம மற்ற காலேஜஸ் நார்த் இந்தியாவில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் காலேஜஸ் பத்தி ஆல் ஓவர் இந்தியாவில் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட போறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டும் 12th முடிச்சுட்டு என்ன காலேஜ் சூஸ் பண்றது, என்ன கோர்ஸ் முடிக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் என்னோட சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன கோர்ஸ் பத்தி நான் இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எந்த காலேஜ் பத்தின வீடியோஸ்க்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயர்ல நிறைய வீடியோஸ் போட போறேன். டிஎன்இ கவுன்சிலிங்க்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போறேன். See you all in the next video. Love you all. Cheers. And கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் below mentioned கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட queries கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. See you all in the next video. Love you all. Cheers.